2022 வந்து நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் 100 டே மணி சேலஞ்ச். இது எப்படின்னா 1லேருந்து 100 வரைக்கும் நான் வந்து நோட்டில் எழுதி வச்சுட்டேன். 5050 ருபீஸ் நான் வந்து சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சேவ் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ கையில் 100 ருபீஸ் இருக்குது அப்படின்னா நான் வந்து 50 சர்க்கிள் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட்டு வந்து 30 சர்க்கிள் பண்ணிக்குவேன். அப்புறம் 20 சர்க்கிள் பண்ணிக்குவேன். ஸோ 100க்குள்ளே நம்ம எவ்வளோ அமௌண்ட் நம்ம கல்குலேட் பண்ண முடியுமோ அதை பண்ணி இதில் சேவ் பண்ணேன். அப்படி குண்டியெல்லாம் போட்டுருக்கேன். ஒரு பெரிய மண் உண்டியல் நான் வச்சுருந்தேன். அதில் வந்து நான் சேவ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி தான் நான் வந்து 100 எம்எல் சேலஞ்ச் இதை வந்து சேவ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் செகண்ட் இது ஸ்டார்ட் பண்ணேன். 100 எம்எல் வந்து ஃபஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நான் செகண்ட் இது வந்து ஸ்டார்ட் பண்ணி, ஸோ அந்த சேலஞ்சும் நான் வந்து அந்த டைமில் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏன்னா பெருசாக நான் எந்த சேவிங்ஸும் நான் பண்ணலை. ஸோ இந்த சேவிங்ஸ் மட்டும் தான் பண்ணினேன். நெக்ஸ்ட்டு என் பசங்களுக்கான சேவிங்ஸ் வந்து பண்ணுவேன். வந்து வீக்லி 210 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி நான் சேவ் பண்ணுவேன். வீக்லி 210 ருபீஸ் நான் போடல. வீக்லி 210 ருபீஸ் அப்படின்னு கணக்கு பண்ணி மந்த்லி 840 ருபீஸ் வந்து அந்த மாதிரி நான் சேவ் பண்ணேன். சிம்பிளாக இந்த நோட் ஃபுல்லாக நான் வந்து ஏதாவது சேவிங் அந்த மாதிரி தான் எழுதி வச்சுப்பாங்க. இது ஃபுல்லாக பெரிய பையனுக்கான சேவிங்ஸ் அந்த மாதிரி இது பட்ஜெட்ஸ் அந்த மாதிரி போட்டுக்குவேன்.